கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்திற்குரிய கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 62 அதிகாரம் 12 நீ தேடிக்கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய். இந்த வருடத்தின் 5 மாதங்களை கடந்து 6வது மாதத்திற்கு பிரவேசிக்க செய்த கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த மாதத்திற்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் ஏசாயா 62 அதிகாரம் 12 நீ தேடிக்கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய் என்பது. ஏசாயா 62 அதிகாரம் 1-12 வரைக்கும் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் சீயோனை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. சீயோன் யாரை குறிக்கிறது என்று வேதத்திலிருந்து பார்க்கும்போது சங்கீதம் 2:6 எழுதப்பட்ட நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்ற இந்த வார்த்தை பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து உரைத்த வார்த்தை. இந்த சீயோன் பரலோகத்தில் கர்த்தர் வாசம் பண்ணும் பரிசுத்த நகரம். நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளினிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆவியனுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவர்களை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினென்றும் வந்து சேர்ந்தீர்கள் என்று எழுதப்பட்ட வார்த்தைகளின்படி பரலோக சீயோனில் யாரெல்லாம் வாசம் செய்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவின் வருகையில் கடைசி எக்காலம் இந்த சியோன் மலையிலிருந்து தான் துடிக்கப் போகிறது. 2வது பூலோகத்தில் உள்ள சீயோன். சியோன் மலை என்பது ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்த சென்ற மோரியா மலை. அங்குதான் சாலமோன் கட்டிய முதல் தேவாலயமும் சிறையிருப்பிலிருந்து மீண்டு வந்து இஸ்ரவேலர் கட்டிய 2வது தேவாலயமும் இருந்தது. இப்பொழுது இதே சீயோன் மலை எருசலேம் நகரத்தில் உள்ள டெம்பிள் மவுண்ட் என்று சொல்லப்படுகிறது. சீயோன் என்பது மலையை மாத்திரம் குறிக்காமல் முழு எருசலேம் நகரத்தையும் குறிக்கிறதாக இருக்கிறது. வேதத்தில் எருசலேமாகிய சீயோன் தாவீது நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. வேதத்தில் சொல்லப்பட்ட 3வது சீயோன் சங்கீதம் 125 அதிகாரம் 1 கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் என்ற வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரையே எல்லா சூழ்நிலையிலும் நம்பி இருப்பவர்கள் சீயோன்கள். அடுத்ததாக 4வது சீயோன் ஏசாயா 40:9 சீயோன் எனும் சுவிசேஷியே நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு, எருசலேம் எனும் சுவிசேஷியே நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு, பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி இதோ உங்கள் தேவன் என்று கூறு என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் என்று பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற சுவிசேஷிகள் இந்த வசனத்தின்படியாக சீயோன்கள். எருசலேமாகிய சீயோன் சத்துருக்களால் சூறையாடப்பட்டு பாழாய் போனது. ஜனங்கள் சிறையிருப்பில் கொண்டு செல்லப்பட்டார்கள். சீயோன் கர்த்தரால் கைவிடப்பட்ட நகரமாக மாறியது. செழிப்பான சீயோன் குடியேற்று வனாந்தரமாக மாறியது. ஏசாயா 62 அதிகாரம் 1-4 வரை உள்ள வசனங்களில் கர்த்தர் சீயோனை சத்ருவின் கையிலிருந்து மீட்டெடுத்து உரைத்த வாக்குத்தத்த வார்த்தைகள். சீயோன் நிமித்தமும் எருசலேம் நிமித்தமும் நான் மௌனமாய் இராமலும் அதன் நீதி பிரகாசத்தைப் போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியைப் போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய்.
நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமா இருப்பாய். நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எண்ணப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும் என்பது. கைவிடப்பட்ட சியோனுக்காக வழக்காடும்படியாக கர்த்தர் எழுந்தருளினார். சிறையிருப்பிலிருந்து விடுதலை கொடுத்தார். இந்த மாதத்தில் சூழ்நிலைகளை நிமித்தம் சிறையிருப்பில் கைவிடப்பட்ட சூழ்நிலைகளுள்ள சியோனாக நாம் இருப்போமானால் இந்த மாதம் கர்த்தர் நமக்காக வழக்காடும் மாதம். புதிய வரங்களையும் புதிய கிருபைகளையும் புதிய நாமத்தையும் அருளி செய்யும் மாதம். சியோன்களாகிய நாம் கர்த்தருடைய கரத்தில் உள்ள ராஜ கிரீடம். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஏசாயா 62 அதிகாரம் 6ஆம் வசனத்தில், எருசலேமே, உன் மதில்கள் மேல் பகல் முழுவதும் முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன் என்ற வார்த்தையின்படி எருசலேமாகிய சியோனின் மதில்கள் மேல் பாதுகாப்பிற்காக பரலோக ஜாமக்காரர் ஏராளமானோர் நிறுத்தி வைக்கப்படுகிறார்கள். துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் இந்த ஜாமக்காரர் மௌனமா இராமல் யுத்தம் செய்ய போகிறார்கள். இந்த மாதத்தில் கர்த்தருடைய சியோன்களின் எல்லைகள் எல்லாம் வெற்றி கொடி ஏற்றப்பட போகிறது. அல்லேலூயா. அடுத்ததாக ஏசாயா 62:11, நீங்கள் சீயோன் குமாரத்தியை நோக்கி, இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி இந்த மாதம் சீயோன் குமாரத்திக்கு கர்த்தர் பலனளிக்கும் மாதம். இதுவரைக்கும் கர்த்தருக்காக செய்த பணிகளுக்காக காணிக்கைகளுக்காக கர்த்தர் பிரதிபலன் கொடுக்கும் மாதம். ஹல்லேலூயா. கடைசியாக ஏசாயா 62:12, நீ தேடிக்கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய் என்று கர்த்தர் அவரை நம்புகிற, அவருக்காக ஊழியம் செய்கிற, அவருக்காக கொடுக்கிற ஒவ்வொரு சியோன்களையும் ஆசீர்வதிக்கிறார். முக்கியமான பொருட்கள் தொலைந்து போனால் அதை தேடி கண்டுபிடிப்போம். அதன் பின்பு அது தொலைந்து போகாதபடி மிகவும் பத்திரமாக வைத்துக் கொள்வோம். நம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவும் தொலைந்து போன நம்மை மீட்டு ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்தில் கடந்து வந்தார். பாவிகளாகிய நம்மை தேடி கண்டுபிடித்து பரிசுத்த சியோன்களாக மாற்றி இருக்கிறார். எனவே சியோன்களாகிய நாம் அவருக்கு மிகவும் விசேஷமானவர்கள், அருமையானவர்கள். இனி நாம் கைவிடப்படுவதே இல்லை. சியோன்களாகிய நமக்குள் கர்த்தர் வாசம் பண்ணுவதால் கிறிஸ்துவின் வெளிச்சம் அனைவருக்கும் இந்த கடைசி காலத்தில் சியோனிலிருந்து பிரகாசிக்கப் போகிறது. இந்த மாதத்தின் முதல் நாளிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் நம்மை கொண்டு கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்கள் பெரிது. இந்த மாதத்திலிருந்து கைவிடப்படாத தேடிக்கொள்ளப்பட்ட நகரமாகிய சியோன் இடத்திற்கு ஜாதிகள் கடந்து வரப்போகிறார்கள். வல்லமையான கர்த்தருடைய வேத வார்த்தைகள் நம்மிலிருந்து வெளிப்பட போகிறது. ஏசாயா 2:3 சொல்லப்பட்ட திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம், வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும் என்ற வாக்குத்தத்தத்தை சியோன்களாகிய நம்மை கொண்டு கர்த்தர் நிறைவேற்றப் போகிறார். இந்த கடைசி காலத்தில் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றி பரமசியோனாகிய பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்கும் கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமேன். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள பரலோக தேவனே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பி எங்களை மீட்டு கொண்டபடியா ஸ்தோத்திரம். சிலுவையில் ஜெயமெடுத்த கிறிஸ்து இயேசுவே, பாவிகளாகிய எங்களை உம்முடைய இரத்தத்தால் மீட்டு தேடிக்கொள்ளப்பட்ட சியோன்களாக மாற்றியபடியால் ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் வெளிச்சத்தை அநேக ஜாதிகளுக்கு கொண்டு செல்லும் சியோன்களாக இந்த கடைசி காலத்தில் எங்களை பயன்படுத்த போகிறபடியா ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.